SBI யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். SBI அப்படின்னா நமக்கு ஒரு பேங்கிங், ஒரு பேங்க் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் SBI ல இருந்து யூத் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெலோஷிப் ஆஃபர் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே இந்த ஃபெலோஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். மந்த்லி ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 20,000 இருக்கும் அரௌண்ட். ஓகேங்களா? நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம போய் சர்வீஸ் பண்ண போறோம். என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராஸ் ரூட் லெவல்ல வில்லேஜஸ்க்கு போயிட்டு நம்ம அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு இவங்க ஒரு ஸ்டைஃபண்டோட கொடுத்து நமக்கு ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. இந்த ஃபெலோஷிப் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணிடுவாங்க. பேசிக்கா நமக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆசையா இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலா நமக்கு அந்த சப்போர்ட் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காகவே கொண்டு வந்த ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த SBI யூத் ஃபார் இந்தியா அப்படிங்கிற ஃபெலோஷிப் சொல்லலாம். ஸோ இதை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். SBI யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப். ஸோ இது SBI ஃபவுண்டேஷன் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால நேமே பார்த்தீங்கன்னா SBI யூத் ஃபார் இந்தியா. ஸோ எனி யூஜி டிகிரி முடிச்சவங்க எந்த பிரான்ச்சாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபெலோஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த யூஜி டிகிரி அப்படிங்கிறப்போ எப்போ முடிச்சிருக்கணும் அப்படின்னா October 1, 2025 முன்னாடி நீங்கள் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணி உங்கள் கையில் ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரு ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட்டோ உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இந்த 3 கேட்டகரியும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபெலோஷிப்க்கு எலிஜிபிள். ஸோ இதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அசஸ்மெண்ட்டா அப்படின்னா நமக்கு ஒன்று குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, மேக்ஸு, ஜிகே எல்லாம் கேட்க போகிறதுல ஜென்ரல் அசஸ்மெண்ட், நம்மளை பற்றின ஒரு அசஸ்மெண்ட். அதாவது நம்ம எப்படிப்பட்ட பர்சன், நம்ம இந்த சுச்சுவேஷன், நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க மக்கள் அப்படின்னா அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு, நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோம், அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நமக்கு ப்ரீவியஸா ஏதாவது சர்வீஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்லாம் NSSல ஒர்க் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம NGOs, ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி NGOs கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு சர்வீஸ் பத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அதில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக செகண்ட் லெவலில் நமக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். பேனல்லேருந்து நமக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா நம்மளோட பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் தான். ஸோ இந்த பர்சன் இந்த ஃபெலோஷிப்க்கு ஷூட் ஆவாங்களா? ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு ஒரு டெஸ்க் ஜாபோ, கம்ப்யூட்டர்லையோ இல்லை சிஸ்டத்துலையோ உட்காந்து ஒர்க் பண்ண போகிறதில்ல. ரொட்டீன் ஒர்க் டெய்லியும் போயிட்டு நம்ம ஒரே ரொட்டீன் ஒர்க் பண்ண போகிறதில்ல. இது ஒரு ஃபீல்டு ஒர்க். நம்ம போயிட்டு நமக்கு ஒரு வில்லேஜ் அலோகேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கூல் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஃபிசிக்கலாக நம்ம இன்வால்மெண்ட்டாக நம்ம அங்கே சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த பர்சன் செட் ஆவாங்களா, அவங்களுக்கு உண்மையாலுமே இன்டென்ஷனலாக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கா, இந்த சர்வீஸ் மைண்ட் செட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க அந்த பர்சனல் இன்டர்வியூவில். ஸோ நம்ம இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 13 months. அதாவது 13 months முடிச்சதுக்கப்புறம் நமக்கு SBIலேயே ஜாப் கொடுப்பாங்களா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு CSR இனிஷியேட்டிவ், அதாவது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பெரிய பெரிய MNCs எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்கம் எவ்வளோ ப்ராஃபிட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து CSR, அதாவது மக்களுக்காகவே திருப்பி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சட்டப்படி. ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு MNCsமே CSR ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் SBIயோட ஒரு CSR ஆக்டிவிட்டி தான் இந்த SBI யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து அவங்க ஒரு ஒரு நோபல் காஸ், அதாவது மக்களுக்கு உண்மையாலுமே சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்களே தவிர இதுக்கு நம்ம ஒரு டூல், இந்த சர்வீஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு டூலா தான் இங்க இருக்க போறோம். ஸோ இது நமக்கு வந்து எந்த ஒரு ஜாபோ அதெல்லாம் எதுவும் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. 13 months முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கோர்ஸ் வந்து வெளியே வந்துடும், முடிச்சாச்சு, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அதோட ப்ரோக்ராம் க்ளோஸ். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அது ஜாப் இருக்குமா, இது மாதிரி கண்டினியூ ஆகுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 1 year ப்ரோக்ராம். நம்ம எப்படி டிகிரி படிக்கிறோம், ஒரு கோர்ஸ் படிக்கிறோம், அந்த மாதிரி இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ உண்மையாலுமே நம்ம கிராஸ் ரூட் லெவலில் ஒவ்வொரு வில்லேஜுக்கு நம்ம போய் பார்க்குறப்போ, ட்ராவல் பண்ணி போகிறப்போ அங்கே இருக்க மக்கள் என்னென்ன இதுக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தண்ணி, நம்ம போயிட்டு வர விஷயம் கூட அவங்க அது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராடரான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த வேர்ல்டையே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபெலோஷிப் தான் SBI யூத் ஃபார் இந்தியா ஃபெலோஷிப். அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம அப்ளை பண்ண போகிறோம், நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் இருக்கோம். ஒரு 1 yearக்கு
நம்ம அழகாக எல்லா வில்லேஜுக்கும் போயிட்டு அவங்க என்ன வில்லேஜ் நமக்கு அசைன் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு அவங்களே ஸ்டைஃபன் கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அவனே கவர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம போட்டிருக்க வில்லேஜுக்கு போகக்கூடிய ட்ரெயின் டிக்கெட் செலவுலேருந்து எல்லாமே நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்காக சொல்ல போனால் நம்ம போயிட்டு அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கு அவங்களே நமக்கு ஸ்டைஃபண்டு அலவன்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை நீங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, அது பார்த்தீங்கன்னா பட் ஆனால் ஒரு ஃபினான்ஷியலாக எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் உண்மையாலுமே உங்களுக்கு இன்டென்ஷனலாக ஹெல்ப் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் சர்வீஸ் பண்ணணும், டைம் இந்த மாதிரியான விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஃபெலோஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு யூஜி டிகிரி தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த ஏஜ் லிமிட் இருக்குது, ஒரு யூஜி டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் நான் தான் உங்கள் ஜிகே. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.